அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புள்ளி LI11, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனில் எர்த் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இதை போடுறதுனால என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்க்கலாம். LI11 அப்படின்றது இந்த கையை இப்படி மடக்கும் போது இந்த ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகைக்கு வெளிவாட்டமாக இந்த இடத்துல போடுறது LI11. இந்த பாயிண்ட்டுக்குன்னு நிறைய தனிப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் புள்ளி அப்படின்ற ஒன்றும், இரண்டாவது சமநிலைப்படுத்தும் புள்ளி அப்படின்ற 2 சிறப்புகள் இதுக்கு இருக்குது. இதுக்கு ஏன் இந்த சிறப்பு இருக்குது, இந்த பாயிண்ட் அப்படி எப்படி வேலை பார்க்குது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். எல்ஐ அப்படிங்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடை கையாளுது அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு மண்ணில் வேலை பார்க்கும்போது என்ன நடக்குது, எர்த் பாயிண்ட் அப்படிங்கும்போது அது மண்ணில் வேலை பார்க்கும்போது என்ன வேலை நடக்குது. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதை ஒரு அடர்த்தியான காற்று மண்ணுக்குள்ளே போகும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அடர்ந்த காற்று மண்ணோட துளைகளை அடைக்க ஆரம்பிக்கும். அடைச்சிச்சுன்னா, அதாவது இதை எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, நார்மலாக ஏர் ஃப்ளோவோடு இருக்கக்கூடிய மண்ணுக்கும் உங்களுக்கு ஏதாவது தண்ணி தெளித்து இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு மேலே ஒரு வண்டி போயிடுச்சு, இந்த டிராக்டர்லாம் ஓட்டுறாங்க, இல்லை ரோட்டில் ஏதோ ஒரு வண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த மண் என்ன ஆகும்னா நல்லா அமுங்கி அதுக்குள்ளே காற்று இல்லையான்னு கேட்டால் இருக்கும். அந்த காற்று என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளே அப்படியே இறுகி போய் நிற்கும் இல்லையா. அந்த மாதிரி உள்ள காற்று தான் இந்த காற்று. அப்படி இறுகி போய் இருக்கும்போது என்ன செய்யாது அப்படின்னா, அதுக்குள்ளே அது எந்த தண்ணியும் உள்ள விடாது, வேற காற்றையும் உள்ள விடாது. அந்த மாதிரி இறுக்கமாகும். அப்போ இப்போ நமக்கு ஏர் சர்க்குலேஷன் அப்படின்றது வேணும். ஆனால் இந்த இடத்துல ஏன் விட மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இப்படி இறுகலான மண்ணில் இன்னும் வேற எது கூட நுழைய முடியாது அப்படின்னா, தொற்றுக்கள் ஏற்படுத்தக்கூடிய நுண்கிருமிகள் கூட அதில் நுழைய முடியாது. இந்த விதமாக தான் நம்ம உடம்புக்கு இதை எடுத்துக்கிடணும். இப்போ இந்த பாயிண்ட்டை போடும்போது நமக்கு என்ன வேலை நடக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு வெளிப்புற காரணியால் ஒரு பூஞ்சை தொற்று இப்போ தோலில் ஏற்படுது. தோலில் ஏதோ ஒரு தொற்று ஏற்படுது, அரிப்பு ஏற்படுது, அலர்ஜி ஏற்படுது. தோல் நோய்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சன்லைட்டுக்கு போனோடனே எனக்கு அலர்ஜி ஆகுது, ஏதோ ஒரு இது பட்டுருச்சு கூட்டத்தில், அந்த மாதிரி வெளியே இருக்கும்போது என்ன பட்டுச்சுனே தெரில, என்ன கடிச்சிச்சுனே தெரில, உடனே எனக்கு பொறியாக வந்துருச்சு, இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அந்த தேவையில்லாத கிருமி உள்ளே போகாமல் நம்ம அடைக்கணும். அந்த இதுக்கு இந்த எல்லை எர்த்து போடணும். போடும்போது இவங்களுக்கு இந்த தொற்று நல்லா சரியாகும். அப்படி தொற்றுக்களால் ஏற்படக்கூடியது அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு தொண்டையில் புண் வந்திருக்கு. இதுவும் என்னன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்னால வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த தொண்டையில் புண் வந்திருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது மேற்கொண்டு கிருமியை அந்த இடத்துல வளர விடாமல் அந்த இருக்கும்போது தான் அந்த இருக்கிற கிருமியை நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் அதாவது நோய் எதிர்ப்பு செல்ஸ்கள் அதை அழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் 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 கிருமி தொற்று ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம வழிவகுத்துட்டே இருந்தோம்னா அது அழிக்க எத்தனை தான் அழிச்சுட்டே இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப சரியாகும், திரும்ப வரும், சரியாகும், திரும்ப வரும், இந்த மாதிரியே இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் போடுறது மூலமாக இந்த விஷயத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து இன்னொன்று இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம், ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டோம். அப்போ அந்த இன்ஃபெக்ஷனால் என்ன வரும்னா நமக்கு ஒன்று லூஸ் மோஷன் இருக்கலாம், இல்லைன்னா வயிற்று கடுப்பாகவே இருக்கும், அது ரொம்ப வலிச்சு போகிறது மாதிரி. இதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ஏற்படக்கூடியது. ஏதோ ஒன்று ஒரு முந்தைய நாள் சாப்பாடை சாப்பிட்டுட்டோம், அதில் ஏதோ ஒரு பூஞ்சை இருந்திருக்கலாம், அது நமக்கு சேராமல் வயிற்றுக்குள்ளே போய் ரொம்ப பாடாப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் LI11 அப்படின்ற இந்த பாயிண்ட்டை போடும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்காம இன்னும் இதோட லொக்கேஷன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழங்கையில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த முழங்கையில் வலி இருக்குது
அப்படிங்கும்போது இந்த முழங்கை கோளாறுகளுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதாவது எலும்புகளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, தசைகளை வந்து இயக்குறதுக்கு, இன்னும் சொல்ல போனோம்னா விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த கைக்கு ஒர்க் அவுட் கொடுத்து 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 என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெயின் ரொம்ப இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்புறம் சமநிலைப்படுத்தும் புள்ளி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் புள்ளின்றதுக்கு இவ்வளோ பார்த்தோம். எந்த தொற்றும் ஏற்படாமல் அது வந்து மண்ணுக்கு ஒரு இறுக்கத்தன்மையை கொடுத்து திரும்ப ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகாதபடிக்கு அது பார்த்துக்குது அப்படின்றதுனால இதை வந்து பேசணும். அதே ரீசன் வந்து சமநிலைப்படுத்தும் புள்ளி அப்படின்றதுக்கு என்ன பார்க்கலாம்? சமநிலை அப்படின்னா எது சமநிலையா நம்ம உடம்புல இல்லைனாலும் போடலாம். அதை வந்து சமநிலைப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து தூக்கம் சரியில்லை, அது அப்படின்ற தூக்கமே வரலன்றது வந்து வேற ரீசன். ஆனால் படுத்தா தூக்கம் வரல, உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க. இது வந்து என்னன்னா நம்ம உடம்பு வந்து சமநிலையா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குதுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி உட்காந்துக்கிட்டே தூங்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இந்த சமநிலைப்படுத்தக்கூடிய LI11 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து போடலாம். அதே மாதிரி தூக்கம் மட்டும் இல்லாமல் யூரின் மோஷன் இதெல்லாம் வந்து எப்போ நடக்கணும், அதாவது பகலில் போக வேண்டிய விஷயங்கள்லாம் இரவு போய்கிட்டு இருக்கு. பகலில் வந்து யூரின் போகாமல் இரவு வந்து அதிக முறை வந்து சிறுநீர் கழிப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது அவங்களோட தூக்கம் வந்து பேலன்ஸ் ஆகும். அதாவது இந்த சிறுநீர் கழிக்கிற தொந்தரவு இரவு இல்லாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. அதே மாதிரி காலை பொழுதுல வந்து மோஷன் போக மாட்டேங்குது, இரவு பொழுது தான் போகுது அப்படின்ற நபர்களுக்கும் இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். இந்த மாதிரி நம்மளுடைய இயக்கத்தில் வந்து எது சமநிலையாக இல்லை அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்டை போடும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதையும் உள்ள விடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும் இல்லையா? அப்படி பேசும்போது நிறையா பேருக்கு வந்து ஏதோ ஒரு எண்ணத்தை வந்து உள்ள போட்டு 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 ரொம்ப குழப்பி அதனால தான் வந்து அவங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா மனநல கோளாறுகள் வந்து ஏற்படுது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் தேவையற்ற எண்ணங்களையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது எல்லாமே உடம்புக்கு தேவை தான். காற்றும் தேவை, நீரும் தேவை, நெருப்பும் தேவை. ஆனால் எது வந்து மிகையானாலும் நமக்கு வந்து அதனால் வந்து நோய் தொற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா இதை வந்து அனட்டாமியாக பேசணும் அப்படின்னா இந்த எல்லை வந்து நமக்கு இரைப்பையில் போய் வேலை பார்க்கும். அப்படி வேலை பார்க்கும்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய செரிமானம் வந்து நின்று நிதானமாக நடக்கும். அப்படின்ற பட்சத்தில் வேற எந்த ஒரு வெளிப்புறம் இருந்து வரக்கூடிய தேவையில்லாமல், அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து திரும்ப 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 பசிச்சுக்கிட்டே இருக்கு, சாப்பிட சாப்பிட பசிக்குது அப்படின்ற தேவையெல்லாம் இல்லாமல் இது வந்து நல்லா நின்று ஜீரணித்து ஒரு நிறைவை வந்து கொடுக்கக்கூடியதா இது இருக்கும். அக்குபஞ்சர் என்னும் அழகான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.